அண்ணாச்சி தேர்தல் வருதுங்கிற நேரத்திலேயே மாறுதல் வருதுன்னு இந்த கவர்மெண்ட் ஆபீசர் இருக்காங்களா அவங்கள தூக்கி அடிச்சு பந்தாடிட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஊர் எஸ்பி அடுத்த ஊருக்கு, அந்த ஊர் டெபுட்டி கமிஷனர் இந்த ஊர் எஸ்பி, அது மட்டும் இல்லாம இந்த ஊர் தாசில்தார் அந்த ஊருக்கு, பக்கத்து ஊர் தாசில்தார் தூரத்துக்குன்னு மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஐயா எதுக்குயா இந்த கூத்துன்னு கேட்டா அவங்க சொல்லுதாங்க, ஐயா இப்படியெல்லாம் பண்ணாதான் வரப்போற தேர்தல் நியாயமா நேர்மையா நடக்கும்னு சொல்லுதாங்க. எனக்கு என்ன சந்தேகம்னா, ஐயா ஊரு விட்டு ஊரு போனா நேர்மை வந்துடுமா, இல்ல ஊரு விட்டு ஊர் மாறினாதான் அவங்க நேர்மையா செயல்படுவாங்களா? ஐயா நேர்மையா செயல்படணும்னு நினைக்கிறவங்க எங்க போனாலும் அவங்க கடமையை கரெக்டா செய்ய போறாங்க. இதுக்கு எதுக்கே இத்தனை வேலை பண்ணுதீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஐஸ் பாலைஸ் கப்பைஸ் குச்சாய்ஸ். அண்ணாச்சி நம்ம ஃபோனில் சார்ஜ் இருக்கோ இல்லையோ, ஆனால் ஃபோன் கால் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும். சரி யார்ப்பா பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து காதில் வச்சா ஹலோ சொல்லுங்கப்பான்னு சொல்லும்போது, சார் வணக்கம் சார், உங்களுக்கு இந்த டெபிட் கார்டு வேணுமா, இந்த கிரெடிட் கார்டு வேணுமா, எவ்வளோ லோன் வேணும் சார், திண்டிவனம் பக்கத்தில் எல்லா வசதிகளும் கொண்ட பல ஏக்கர் நிலம் இருக்குது சார், வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கழுத்தை அறுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கரண்ட்டே இல்லாத ஊரில் உங்களுக்கு இந்த மிஷின் வேணுமா அந்த மிஷின் வேணுமா, கம்மி விலையில் தரோம் சார், வாங்கிக்கிங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி நம்ம காதையும் கழுத்தையும் அறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. சரி உடம்பு சரியில்லையான்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரி போய் படுத்து குளுக்கோஸ் ஏற்றினால ஒருத்தன் கால் பண்ணி, சார் வணக்கம் சார், வெரி குட் கங்க்ராச்சுலேஷன், உங்கள் குடும்பத்துக்கு ஊட்டிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு, நாளைக்கே கிளம்பி வாங்க சார்ன்னு சொல்லிட்டு நம்மளை அலப்புறையை கூட்டி நம்ம ஆதங்கத்தை நோண்டி பார்க்குறானுங்க. சரி இதுக்கெல்லாம் ஏதாச்சும் ஒரு முடிவு கிடைக்குமான்னு பார்த்தா, இப்போ பாருங்கள் இந்த ட்ராய்ன்ற நிறுவனம் இருக்கு இல்லையா, அந்த அமைப்பு இந்த மாதிரி மக்களுக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க பாருங்கள், அந்த ஃபோன் கால் அந்த மாதிரி 14 லட்சம் ஃபோன் கனெக்ஷனை கட் பண்ணி விட்டாங்களா. ஐயா நான் என்ன சொல்லுறேன், ரொம்ப சந்தோஷம்தான். அதுக்கடுத்து என்னோட இன்னொரு கோரிக்கை இருக்குது. நம்ம ஊரில் இந்த மிஸ்டு கால் கொடுக்குறாங்க பாருங்கள், அதை கட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் யோசிக்க முடியுமா? எதுவாக இருந்தாலும் பரவாயில்லையா, இந்த ₹1 காயின் ஃபோன் இருக்குல்ல, அதுலேருந்து நமக்கு மிஸ்டு கால் கொடுக்குறானுங்க, என்னையா நான் பண்ணுவேன், பார்த்து ஏதாச்சும் பண்ணுங்கய்யா. ஐஸ் பாலைஸ் கப்பைஸ் குச்சாய்ஸ். பலூன் 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 என்னடாப்பா இது அப்படின்னு கேட்க சொல்ல, இந்த டெல்லி முதலமைச்சர் என்ன சொல்லிடுறாரு, ஊழலுக்கு எதிராக ஒழிக்கிறதுக்கு நாங்கள் எந்த எல்லைக்கு வேணா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. நீங்க உடனே எல்லைன்னா பாகிஸ்தானுக்கு முன்னாடி போய் எல்லையை நின்று சண்டை போடுவாரோ அப்படிலாம் கேட்கக்கூடாது. அந்த எல்லை இல்லப்பா, இது வேற எல்லை. என்னடானா டெல்லியில சட்டசபையில காங்கிரஸ் ஆட்சி இருக்குது, அதே மாதிரி அதே டைம்ல பிஜேபியும் இந்த ஆட்சி காலத்து இருந்துக்கிறாங்கப்பா. இந்த மாநகராட்சியில அவங்க தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த டைம்ல நிறைய ஊழல் பண்ணிக்கிறாங்களாமா. அதனால இந்த கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட் வந்துட்டு தான். இந்த 2 பேருமே இந்த ஜான் லோக்பால் மசோதா இருக்குல்ல, அது அப்படியே சரியா பண்ண விடாம நிறைய டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம் கம்ப்ளைண்ட் இருந்துட்டு இருக்குது. இது தெரியாம நம்ம டெல்லி முதல்வர் ஐயா என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு, இதோ பாருப்பா ஊழலை ஒழிக்காம நான் தூங்கவே மாட்டேன் அப்படின்லாம் ஏதோ காமெடி பண்ணிட்டு இருக்கிறாரு பாவம். நான் சொல்றது பலூன் பலூன் பலூன். காணல காணல அமைச்சர் வீட்டுல காணல, காணல காணல அமைச்சர் வீட்டுல காணல, தேடி போயும் காணல, ஓடி போனத காணல, கண்டுபிடிக்க சிறப்பு பட போகுது, அதுக்கு தனிப்படையும் துள்ளிக்கிட்டு ஓடுது, காணல அமைச்சர் வீட்டுல அத காணல. மாடசாமி நீ எதை பத்தி பேச போல எனக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சிச்சா? ஆமா சரிதான். இப்போ பேப்பர்ல டெய்லி அதான போட்டுருக்காங்க. இப்போ இந்தியாவில் நிறைய மாநிலம் இருக்குது. ஒவ்வொரு மாநிலத்தில் நடக்கிற அரசியல் ரொம்ப தமாஷா தாப்பா இருக்குது. ஆமா ஆமா அதை ஏன் கேக்குற? ஆமா அதுவுமே உத்தரப்பிரதேசத்துல அந்த யானை கட்சிக்காரன் இருக்கிறாங்கல்ல, ஆமா அதான் அந்த மாயாவதி அம்மா, அந்த மாநிலத்தோட ஆட்சியை கலைச்சே ஆகணுங்க அப்படின்ட்டு போர்க்கொடி தூக்கிட்டாங்க திடீர்னு. ஐயோ ஏற்கனவே இந்த தாமரை கட்சிக்காரங்களும் கை கட்சிக்காரங்களும் அந்த மாநில ஆட்சியை கலைக்கணும் அவங்க ஆட்சியை கலைக்கணும்னு சவுண்ட் விட்டு இருந்தாங்க. ஆமா இப்போ அதே வேலையை இந்த அம்மா செய்யறாங்களா? ஆமா எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா மாடசாமி, அங்க நடக்கிற விஷயம் அப்படி. அந்த நாட்டோட அமைச்சரு போய் ஒரு வீட்டுல கல்யாண வீட்டுல போய் விருந்து சாப்பிட்டு ஃபுல் டைட்டு, ஆமா விடிய வரைக்கும் விருந்து பார்த்துருக்காரு. சரிதான். அது மட்டும் இல்ல, இன்னொரு அமைச்சர் அவரு அங்க போய் வீட்டுல ஒரு பொருளை காணாமாமா. இப்ப அந்த பொருளை காணோம்னு அந்த அமைச்சரு தரைப்படை, போலீஸ் படை, பறக்கும் படை அப்படின்னு எல்லா படையும் அனுப்பி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டாங்கப்பா. அந்த பொருள் என்ன தெரியுமா? தெரியாத. எரும மாடு.
எருமை மாடா? ஆமா. அருமை அருமை எருமை. நான் என்ன சொல்றேன் மாடசாமி, எருமையா பிறந்தாலுமே அமைச்சர் வீட்டுல பிறக்கணுங்கிற. அமைச்சர் வீட்டுல பிறந்தா தானே. ஆமா. இப்ப என்ன மாடசாமி, அந்த கலவரம் நடத்தினாங்கல்ல, அந்த கலவரத்தில் ஈடுபட்டவங்கள கண்டுபிடிக்கல. இன்னும் கண்டுபிடிக்கல. ஆமா, அதுக்கு வந்து ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சிருக்காங்க. எப்படியும் கண்டுபிடிச்சு போடுவாங்க விசாரணை கமிஷன். ஆமா, கண்டுபிடிச்சிடுவாங்க. ஆமா, சரிதான்.